அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த வார்த்தை என்கிற மன்னாவை நமக்கு கொடுத்து நம்மை போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். எதற்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிடணும், நல்லா என்னுடைய வயிற்று ஆகாரத்திற்காக. முக்கியமாக நம்ம சம்பாதிக்கிறதே வயிற்றுக்காக தான். வயிற்று சம்பாதிச்சு நல்லா நான் சாப்பிடணும். மற்றதெல்லாம் வீடு கட்டுறது, வாகனங்களை வாங்குகிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் சாப்பிடணும். நான் வாழறதுக்கு எனக்கு தேவையான ஆகாரம் வேணும். அதற்கு தான் வேலைக்கு போவது. ஆனால் நம்பில் அநேகர் என்ன பண்ணாங்க, வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாதையே போயிடுறோம். அப்படிதான் ஆவிக்குரிய காரியங்கள் கூட. சபைக்கு வர்றது எதற்கு? தேவனை தேடுவது எதற்கு? ஆசீர்வாதம் பெறுவதற்கு மாத்திரமல்ல, வழியை அறிந்து கொள்வதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்வதற்கு. ஆனால் ஆலயத்தில் வந்து கையை தட்டிட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு சபைக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி, இது ஆவிக்குரிய சபை, இது ஆவி இல்லாத சபை, எங்க சபை எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி சபையில ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு அப்படிதான் போயிடுறோம் இன்னைக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வருகிறது ஆசீர்வாதம் என்பது இரண்டாவது பட்சம். முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாம் ஆலயத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆலயத்துக்குள்ள நாம் போகிறோம். தேவனை எப்படியாவது நான் பார்க்கணும், தேவனுடைய சத்தத்தை எப்படியாவது கேட்கணும். அப்படிதான் நம்ம எல்லாம் ஆலயத்துக்குள்ள போகிறோம். ஆனா ஆலயத்துக்குள்ள நாம போறதெல்லாம் ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு சடங்கை போல. எல்லாரும் போகிறாங்க, நானும் போறேன். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், அப்படி என்று நினைத்து ஆலயத்துக்கு ஏதோ ஒரு சடங்குக்காக போய் உட்கார்ந்து விட்டு அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறோம். இல்லையா நானும் ஆலயத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பாஸ்டருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு நாம போய்கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை அது அல்ல. ஆலயத்துக்கு போவது அது அல்ல. என் பாவம் கழுவப்படுகிறதா? இன்னைக்கு எந்த பாவம், என்கிட்ட இருக்கிற எந்த கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு நான் அகற்றினேன்? கவனிக்கணும். ஒரு முறை ஆலயத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தா உடனே நீங்க கவனிக்க வேண்டியது அதுதான். இன்னைக்கு நான் என்ன பரிசுத்தப்படுத்தினேனா, இல்ல தேவ பலனையாவது கொஞ்சமாவது நான் பெற்றேனா? வீட்டுக்கு போன உடனே நினைக்கணும், ஆலயத்தை விட்டு போகும்பொழுது, வெளியே போகும்பொழுது, என்ன இன்னைக்கு நான் பெற்றேன், எந்த வார்த்தை என்னை தொட்டது? இந்த சிந்தனை நமக்குள்ள வேண்டும். அந்த சிந்தனையோடு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நகர்த்துவது, உங்களுடைய வாழ்வுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒரு நல்ல ஒரு மனிதன் தன் வீட்டிலே வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு வளர்ப்பு நாய், அந்த நாயை பிடித்து கொண்டு வாக்கிங் சென்று கொண்டே இருந்தான். அந்த இடத்துல ஒரு சேரும் சகதியாய் இருந்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் மீது கல்லெல்லாம் போடப்பட்டு இருந்தது. அந்த கல் மீது நடந்து போய் அவன் அக்கறைக்கு சென்று விடலாம் என்று சொல்லி அந்த கல்களில் நடந்து கொண்டு போகிறான். அக்கறைக்கு சென்று விட்டான். சென்ற பின்பு திரும்பி பார்க்க அவனுடைய கையில் இருந்து ஏதோ ஒன்று விட்டுட்ட மாதிரி தெரிந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு கோல் அவன் வைத்துக் கொண்டிருந்தான். அந்த கோலை நழுவ விட்டு இருக்கிறான். அந்த கோலை நழுவ விட்டதுனால உடனே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, தன்னுடைய வளர்ப்பு நாய்கிட்ட ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துலாம், அது சொல்றதெல்லாம் அது செய்யற மாதிரி. உடனே அது என்ன செய்தது, போய் அந்த கோலை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னால் அது சரியாய் அந்த கால் பதிக்கிற அந்த கல்களின் மீது கால்களை வைத்து சென்று அந்த கோலை எடுத்துக்கொண்டது தான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என் நாய் பத்தியா நான் சொல்றதெல்லாம் எப்படி அழகா கேட்குது. சுற்றி முற்றி பார்க்கிறான், யாருமே இல்லை, இது யாருக்காவது சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்தது. உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வீட்டு அருகாமையில் இருக்கிற தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்கிறான், இங்க வா, நான் ஒரு அதிசயத்தை ஒன்று காண்பிக்கிறேன் என்று சொல்லி அதே போல சென்று கோலை நழுவ விடவில்லை, இவனாகவே தூக்கி எறிந்து விட்டு அந்த கோலை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான்.
உடனே அந்த நாய் அதே போல எடுத்துக்கொண்டு போய் கோழி எடுத்துக்கொண்டு வருகிறது. உடனே அவன் நண்பனை பார்த்து சொன்னான், இப்பொழுது என்ன உனக்கு தெரிந்தது என்று சொல்லி கேட்டான். உடனே நண்பன் சொன்னானாக்கா, குளத்துல நீச்சல் அடிக்கவும் நாய்க்கு தெரியல அப்படின்னு சொன்னான். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாமும் சில சமயத்தில் சில காரியங்களை, நாம் அறிந்த காரியங்களை மற்றவருடைய மனதில் நாம் திணிக்க நினைக்கிறோம் இல்லையா? நாம் அறிந்து கொண்டதை மற்றவருடைய மனதில் திணிக்க நினைக்கிறோம். அது வேதத்தின்படி இருக்கிறதா அல்லது அந்த ஆத்தும அறுவடைக்கானதா இருக்கிறதா அப்படி என்று சொல்லி நாம கவனிக்கிறது இல்லை. நான் சொல்லுகிறதை பார், நான் ஒன்றை கற்பனையில வைத்துக் கொண்டிருப்பேன், அந்த கற்பனையில் இருப்பதை மற்றவர் மீது நான் திணிப்பதற்கு பிரயாசப்படுவேன். அதுல எனக்கு ஒரு பெருமை, எவ்வளவு ஞானம் பார் எனக்கு, எவ்வளவு அறிவு இருக்குது பார் எனக்கு, இந்த சிந்தனையோடு தான் நம்ம ஓடுகிறோமே தவிர அதுல கற்றுக்கொண்ட காரியம் என்ன, அதன் மூலமாய் என்ன நன்மை அதில் நான் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்ப்பது இல்லை. ஆவிக்குரிய பயணத்தில் இப்படி நம்மை பார்த்துதான் ஆவிக்குரிய வாழ்வை நகர்த்துகிறோமே தவிர ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் மற்றவருடைய மனநிலைகளை புரிந்தவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம நகர்த்துவது கிடையாது. நம்முடைய வாழ்வு அப்படி நகர்த்தப்படுவது இல்லை. ஏதோ போற ஆலயத்தில் போய் கையை தட்டிட்டு வந்துட்டு அவ்வளவுதான், ஒரு ஆத்மாவை சந்திச்சா அவ்வளவுதான். ஆனா அந்த ஆத்மா ஆண்டவருக்கு வேண்டும்ன்ற ஒரு மனநிலை நமக்குள்ள வருவது இல்லை. உபாகமம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். உபாகமம் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. ஏன் இந்த வனாந்திர வழி? கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ? கேட்ட சத்தியத்தை நீ புரிந்து கொண்டாயா புரிந்து கொள்ளலையா? இதற்காக ஆண்டவர் சில சமயங்களிலே இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை நகர்த்துகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியத்தை நல்லாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நம்மை குறிச்சா நமக்கு நிறைய தெரியுது இல்லைங்க. மற்றவங்களை குறிச்சு தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய குற்றங்களை பார்க்கணும், அவருடைய குறைகளை சொல்லணும்னு சொல்றோம். நாம நம்ம கிட்ட விசுவாச குறை இருக்குது, ஜப குறைவு இருக்குது, வேதம் வாசிக்கிறதுல, ஆலயத்துக்கு போறதுல நம்முடைய குறைகளை பார்க்கறது இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் வேதத்தை அழகாய் சொல்லுகிறார். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ள, நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள, நீ யார் என்பதை புரிந்து கொள்ள. இதற்கு தான் இந்த பயணம். நீ அறிந்து கொள்வதற்காக தான் இந்த பயணம். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த சோதனை? நான் ஒரு ஆவிக்குரியவன் தானே, நல்லா ஜபிக்கிறவன் தானே, நான் கிறிஸ்துவன் தானே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பாடுகள்? நீ யாருன்னு தெரியாத ஓடிக்கொண்டிருக்கிற. உன் அழைப்பு என்னன்னே உனக்கு தெரியல. எதற்காக ஆண்டவரை தெரிந்து கொண்டார் இன்னும் தெரியல. ஆனா ஆலயத்துக்கு போறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் இருக்குது. எதற்காக நீ பிடிக்கப்பட்ட தெரியல. அடுத்தது, நீ கட்டளையை கை கொள்றியா இல்லையா? ஆண்டவர் உன்னை சோதனை வைக்கிறார். ஒன்று நமக்கு சோதனை, இரண்டாவது நம்மை சோதித்து பார்க்கறதுக்காக தான் இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த கட்டளை எல்லாம் அதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்னொன்று எதற்காக அப்படி என்று சொன்னால், என் இதயத்தில் உள்ளதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியணும். என் விசுவாசம் என்னன்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அபிஷேகம் பெற்ற உடனே வரங்கள் கிடைச்சிச்சு, தரிசனம் கிடைச்சிடுச்சு, அப்படி என்ற உடனே நமக்குள்ள சந்தோஷம் வருகிறது. ரொம்ப சந்தோஷம் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா நான் பெற்றது செயல்படுகிறதா முதல்ல நான் சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் என்னை அழைப்பு கொடுக்கும் பொழுது முதலாவது எனக்குள்ள நான் இதை 2-3 முறை நான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு பஸ்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். பஸ் ஓரமா உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு இடத்துல ஒரு அசுத்த ஆவி ஆடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வாகனத்தை, அந்த பஸ் ஓரத்துல இருந்து நான் அந்த அசுத்த ஆவியை பார்த்து அந்த தேவனுடைய வசனங்களை அனுப்ப ஆசைப்பட்டேன்.
சங்கீதம் 107:20 சொல்றாரு, அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவனை சுகமாக்கின்னு சொன்னாரு. இந்த வசனத்தை அனுப்பி பார்க்கலாம். ஓதிச்சேன். உடனே நானே என்ன செய்த, வசனங்களை அனுப்ப ஆரம்பித்த உடனே ஆடிக்கொண்டிருந்தது அப்படி நின்று என்னை பார்த்து முறைத்தது. பயந்து போயிட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றாவது நீங்கள் சோதித்ததுண்டா? உன் இதயத்தில் உள்ளதை நீ சோதிக்க வேண்டும். நீ பெற்றதை நீ சோதிக்க வேண்டும். நான் பெற்றது சரியாய் செயல்படுகிறதா சோதியுங்க. முதல்ல நான் கட்டளை கை கொள்ளுகிறேனா இல்லையா சோதியுங்க. கேட்ட போன வாரத்தில் சேர்த்து கேட்ட அந்த சத்தியத்தை நான் பின்பற்றுகிறேனா இல்லையா சோதியுங்க முதல்ல. அப்படி நான் வாழுகிறேனா கவனியுங்க முதல்ல. அதை கவனிக்காம நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு ஆவிக்குரியவன், எங்க பாஸ்டர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, எல்லாரும் சரி, எல்லார பற்றி நீங்க சொல்லுவது சரிதான், நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் கேட்ட நான் யார், கேட்டது எனக்குள்ள எப்படி அது பலன் கொடுக்கிறது கவனிக்கணும். வாசிப்போமே 2 நாளாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமும் 36வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிடுச்சு. அசட்டை செய்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்தார்களாம். அப்படி அசட்டை செய்ததால் நடந்தது என்ன? அசட்டை செய்ததால் கர்த்தருடைய உக்கிரகம் அவர் ஜனத்தின் மீது மூண்டது. சகாயம் இல்லாமல் போனது வாழ்க்கை. சத்தியத்தை கேட்டு சகாயம் இல்ல, ஜெபிக்கிறவர்கள் இந்த சகாயம் இல்ல, ஊழியம் செய்கிறோம் சகாயம் இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஒரு மன நிம்மதி இல்ல. ஏன் இவைகள் நிகழ்கிறது? சோதனை வேண்டாம் என்று சொல்லுகிறோம், பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். பாடுகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை. பொல்லாங்கானால் ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோதனையிலே உன்னை தள்ள ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறாயா இல்லையா என்பதை கவனிக்கிறவராயிருக்கிறார். உன்னை அந்த வனாந்திர வாழ்விலே நடத்தி, அந்த வனாந்திர வாழ்விலே உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நாம நினைச்சிடறோம், மேல இருந்து குதிச்ச மாதிரி பேசுவாங்க சிலர். நான் யார் தெரியுமா அப்படின்னுவாங்க. நமக்குள்ள அந்த தாழ்மை வருவது கிடையாது. நமக்குள்ள அந்த பெருமை நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். சில சமயங்களில் அந்த பெருமை நம்ம உள்ளத்தை என்ன செய்யும்? உடனே மேட்டுமைக்குள்ள தள்ளி விடும். பெருமை கொள்ளுகிறவன் கர்த்தர் எதிர்த்து நின்று விடுகிறார். விரோதமாய் ஆண்டவர் நமக்கு எழும்பி விடுகிறார். நமக்குள்ள அந்த பெருமை வந்துடுது. நான் யார் என்ற ஒரு சிந்தனை கிடையாது. நான் ஒரு மண், நான் ஒண்ணும் இல்லை, நான் மண், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், நான் ஒரு மண் அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும். தாயானவள் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்து இருக்கிறாள், நான் தகுதி அற்றவன். இந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வேணும். நம்ம உடனே நம்ம மேல இருந்து குதிச்ச மாதிரி நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது. அப்படி நீ உணர்வதற்காக தான் இந்த 40 ஆண்டுகள் வனாந்திர வாழ்வு. உன் இதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு நீ பயணிக்க வேண்டும். இதற்காக தான் இந்த வாழ்வு, வனாந்திர வாழ்வு அனுமதிக்கப்படுகிறதே அதற்காக தாங்க. வனாந்திர வாழ்வு ஏன் கொடுக்கிறார்? நீ யாருன்னே தெரியாத வாழ்ந்து இருக்கிற, யாருன்னே தெரியாம நீ ஆடின இருக்கிற. அதனாலதான் இந்த வனாந்திர வாழ்வை ஆண்டவர் உன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதான் எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 6வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்களுடைய நினைவுகளின் பலனாகிய தீங்கை கொடுக்கிறார். உன் நினைவுக்கேற்ற பலனை கொடுக்கிறார், உன் எண்ணத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்குரிய பலனை தான் கொடுக்கிறார். ஏன் அந்த பலனை கொடுக்கிறாரு? நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுவதனால்.
சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததினால், சத்தியத்தின்படி என் வாழ்வை நான் நகர்த்தாததினால், சத்தியத்தோடு என் வாழ்வை ஒப்பிட்டு நான் என் வாழ்வை நகர்த்தாததுனால தான். உலகத்துல யார் யாரையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும். இந்த சத்தியத்தில் இருக்கிற ஒரு மனிதனை போலயாவது வாழணும்ன்ற வாஞ்சை நமக்கு இருக்குதா? அதனால அந்த நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுகிறார். உன் நினைவுகளின் பலனை கொடுக்கிறார். உன் நினைவு எப்படி இருக்குது? உலக மனுஷனை போல வாழணும்னு இருக்குது. உன் நினைவு எப்படி இருக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரனோடு போட்டி போடுறதா இருக்குது, எதிர் வீட்டுக்காரனோடு போட்டி போடுகிறதா இருக்கிறது, உடன் வேலை செய்கிறவரோடு போட்டி போடுகிறதா இருக்குது. அதல்ல, என்னுடைய அபிஷேகம் வேற, என் அழைப்பு வேற, என் ஆண்டவர் வேற, என் ஆண்டவனை தெரிந்து கொண்டது வேற. அந்த சிந்தனை வரல, சிந்தனை வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால்தான் அந்த நினைவுகளின் பலனாகிய தீங்கை ஆண்டவர் கொடுத்துடுறார். இப்ப புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திர வாழ்க்கையில நடத்துறார்? ஏன் இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஏன் சோதனையில் என் வாழ்வு தள்ளப்பட்டு இருக்கிறது? ஏன் கஷ்டங்கள் என் வாழ்வை விட்டு விலகாத இருக்கிறது? எவ்வளவு போராடுறேன் பிரதர், உபவாசம் இருந்து பார்க்கிறேன், ஜெபித்து இருந்து பார்க்கிறேன், ஆனாலும் இது என்னை விட்டு போகல. நீ யாருன்றத முதல்ல நீ அறிந்து கொள். அடுத்தது கேட்கிற சத்தியத்தை கடைபிடிக்கிறியா இல்லையான்னு கவனி. இந்த இரண்டு காரியம்தான் வாழ்ல ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுமாற்றத்திலே நம்மை தள்ளி விடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஓசியா தீர்க்கதரிசி அழகை சொல்கிறார். ஓசியா 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறக்கிறோம், அதனால பிள்ளை வாழ்க்கை. பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், என் பிள்ளை எப்படி ஆகுது, ஆண்டவரே என் பிள்ளை எப்படி ஆகுது, ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது முன்னேறணும். நீ வேதத்தை மறந்தனா உன் பிள்ளைய மறந்துடுவான், எவ்வளவு ஜெபிச்சாலும் சரி. அதனாலதான் அதெல்லாம் நீ கை கொள்றியா இல்லையான்னு பாக்கல. உன் பிள்ளைய ஆண்டவர் மறக்க கூடாதுன்னு நினைக்கிறார். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? உன் பிள்ளைய மறக்க கூடாதுன்னு நினைக்கிறார். உன் நினைவுகளின் பலனை அங்கே தீங்கை உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில கோபப்பற்ற கூடாதுன்னு நினைக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உன் வாழ்வை பார்த்து கோபப்பட்டுட கூடாது. இரண்டாவது, உன் நினைவுகளின் பலனாகி தீங்கு உனக்கு வரக்கூடாது. மூன்றாவது, உன் சந்ததிக்குள்ள பாவம் வந்துடக்கூடாது, உன் சந்ததி சாபத்துல தள்ளக்கூடாது. அதனாலதான் இந்த 40 வருஷம் வனாந்திர வாழ்வு. அல்லேலூயா. அப்ப பாடுகள் வந்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படுங்க. ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து கெட்டது வெளியே போகுது நினைங்க. ஏதோ ஒண்ணு என்னை விட்டு தேவன் எடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி நினைங்க. என்ன பரிசுத்தப்படுத்துறார்? என் நினைவுகளின் பலனாகிய தீங்க வராதபடி நன்மை வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனாலதான் எனக்கு இந்த 40 நாள் வனாந்திர வாழ்வு. என் பிள்ளை நல்லா இருக்கணும் நான் நினைக்கல, என் ஆண்டவர் நினைக்கிறார். அதனாலதான் இந்த வனாந்திர வாழ்வு. எல்லாம் புரிந்து கொள்ளணும். நாம என்ன செய்யறோம்? வனாந்திரமே வரக்கூடாது. உடனே பாஸ்டர் கிட்ட போறோம், பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு வனாந்திர வாழ்வு ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தினால் போட்டும். அதுக்கும் இயேசுசாமியை கூப்பிட்டு விடுவோம். கஷ்டத்தை அனுமதிச்சது ஆண்டவர். உன் சந்ததியில பாவ சாபம் வந்துடக்கூடாதுன்னு சொன்னா இதை அனுமதிக்கிறார். 40 நாட்கள் 40 வருடங்கள் சோதனைகள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தேவன். அந்த சோதனை நிறைய கஷ்டம் இருக்குது. பிசாசு வீழ்த்தும்படியா இருக்கிறான். சோதனையை கர்த்தர் கொடுக்கல. பிசாசு உங்களை அழிக்க நினைக்கிறது நிறைய வச்சிருக்கிறான். நிறைய பிளான் நிறைய இருக்குது. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அனுமதிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார். பிளாக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாரு? சிலது மட்டும் அனுமதிக்கிறார். ஏன்? நீ மாறணும். உன் பிள்ளை வாழ்க்கையில சாபம் வரக்கூடாது. உன் நினைவுகளின் பலனை தீங்கு வரக்கூடாது. தேவன் கோபப்பற்றக்கூடாது. அதனால சிலதை மட்டும் அனுமதிக்கிறார். அது அனுமதிக்கப்பட்டது எதுக்காக? என் ஆசீர்வாதத்துக்காக, என் நன்மைக்காக. ஆனா இதுவே தெரியாம நம்ம ஆண்டவர் இடத்துல போய் முறையிடுறோம். அப்ப பாடுகள் வந்தா முதல்ல ஆண்டவர் இடத்துல வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன் இது வந்ததுன்னு கேளுங்க. எப்படி ஜெபிக்கணும்? கஷ்டம் வந்தாக்கா ஏன் எனக்கு இது வந்துச்சு?
ஆண்டவரே, இது வந்ததற்கு, என் வாழ்க்கையில் இந்த வனாந்திர வாழ்வு வந்ததற்கு காரணம் ஏதோ ஒரு தவறு என்கிட்ட இருக்குது, அது வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வனாந்திர வாழ்வு தான் அந்த கானானை சுதந்தரித்துக் கொள்ள வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நாம் அறிந்து கொள்றது கிடையாது. வேண்டாம், இது நடக்க கூடாது, வனாந்திர வாழ்வு வேண்டாம். உன்னை நீ அறிந்து கொள்ளணுங்க. அந்த வேதத்தை நாம மறந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது. வேதத்தை மறந்து ஓடுகிறோம், வேதமே வேண்டாம் அப்படின்னு ஓடுகிறோம். முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய பயணத்துல சில புரிதல் வேண்டும், அதை புரிந்து கொண்டு வாழுங்க. அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், உன்னை நீ அறிந்து கொள்ளணும். நீ யாருன்றது முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வேதத்தை மறக்கிறோம், அதை கடைபிடிக்கிறே இல்லையா அப்படி பார்க்கறதுக்காக கொடுக்கிறார். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், உன்னை நீ அறியணும். அதேதான் சகரியா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், அதன் 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படுத்த பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களினுடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்பேன், இது என்னுடைய ஜனம் என்று சொல்லுவேன், கர்த்தர் என் தெய்வம் என்று அவர்கள் சொல்லுவார். எப்போ இந்த புடமிடுகிறது? நீ அவர்தான் என்னுடைய ஆண்டவர் நீ சொல்லணும். அதுக்காக நான் யார் என்பதை நீ உணரணும். இதற்காக தான் இந்த வனாந்திர வாழ்வு. ஆண்டவரால தான் முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள நீ வரணும். பாச தொட்டா அவங்க தொட்டா இல்ல, என் ஆண்டவர் தொட்டாதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீ வரணும். சில சமயத்துல சில ஊழியக்கார் தொட்டா சில அற்புதம் நடக்கும். உடனே அவர் சொல்லிட்டாரு, அவர் தொட்ட உடனே அடுத்த அற்புதம் நடக்குதான்னு பாருங்க, அந்த குடும்பத்துல நடக்காது. அடுத்த அதிசயம் நடக்குதான்னு பாருங்க, நடக்காது. ஏதோ ஒரு சாட்சியோட அப்படியே பைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல அந்த ஆசீர்வாதம் தொடராது, அதுக்கு மேல அந்த சமாதான சந்தோஷம் தொடராது. ஒரு சாட்சி சொல்லி இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தாக்கா வேறொரு விதத்துல வேதனை வந்திருக்கும். காரணம் என்னன்னாக்கா, ஆண்டவரை உயர்த்தல, நாம வேற ஏதோ ஒன்று உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை உயர்த்த வேண்டும், அதனால்தான் புடமிடப்படுகிறது. அவரின் தேவன் அப்படின்னு நீ சொல்லணும். அவர்தான் என் வாழ்வுக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அது வரைக்கும் இந்த புடமிடுற காரியம் வரும், அது வரைக்கும் இந்த சோதனை வரும். நீ யார் என்றதை முதல்ல புரிந்து கொள். இந்த புரிதல் இருந்து விட்டாலே போதுங்க, ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறதா இருக்கும். அல்லேலூயா. இந்த புரிதலோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். 13வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைத்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். தாவீதுக்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவருடைய முகத்தை ஆண்டவர் மறைத்து விட்டாராம். ஏன் மறைத்தார்? அவன் செய்த தவறை அவன் உணரணும்ன்றதுக்காக. அப்போ வனாந்திர வாழ்வு எதற்கு? நான் யாருன்றதை நான் புரியணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதோ, சோதனைகள் வருகிறதோ, எது வந்தாலும் வந்தது எதற்கு என்பதை கவனிங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே அது என்னை விட்டு போயிடணும்னு சொல்லாதீங்க. நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு கவனிங்க. அந்த காரணத்தை புரிந்து கொள்ளுங்க, அந்த காரணம் என்னன்னு தெரிந்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் அந்த பாடு போகுமே தவிர பாஸ்ட் தொட்டா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஃபாஸ்டிங் போட்டா அது போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை அனுமதித்தது ஆண்டவர். அப்போ நாம செய்ய வேண்டியது, அந்த பாடுகளின் மூலமாய் என்னை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை தான் எனக்குள்ள முதலாவது வரணும். அந்த சிந்தனையோடு உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 16வது அதிகாரத்திலே 4-5வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்த்து வைப்பதை பார்க்கிலும் இரட்டனத்தினையாய் சேர்த்து அவர்கள் ஆயத்தம் பண்ணுவார்கள் என்றார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நானுக்கு மன்னாவை கொடுப்பேன்,
அந்த மன்னாவை நீ சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 6வது நாள் மாத்திரம் ரெட்டத்தனையா சேர்த்துக்கோ. ஏன்னா 7வது நாள் ஓய்வு நாள். 7வது நாள் ஓய்வு நாள். நாம என்ன செய்கிறோம்? அந்த ஓய்வு நாள்ல கூட நாம எவ்வளவு சேர்க்கணுமோ அதை சேர்க்கறது இல்லை, அதிகமா சேர்த்துறது. எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை கேட்கறது இல்லை, அதிகமா கேட்கறது. எவ்வளவு செய்யணுமா அப்படி செய்யறது இல்லை, நாம அதிகமா ஈடுபடுறது. சில சமயங்களிலே நாம் அப்படிதான் கொஞ்சம் அவசரப்பட்டு விடுகிறோம். அவசரப்பட்டு ஓட ஆரம்பிச்சிடுறோம். தகுதிக்கு மீறி செயல்பட ஆரம்பிக்கிறோம். தகுதிக்கு மீறி செயல்படுறதுனால தான் சில நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வந்து விடுகிறது. அதே அதிகாரத்திலே 19, 20வது வசனங்களை வாசித்து பாருங்க. மோசே அவர்களை நோக்கி ஒருவர் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயுடைய சொல்லை கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் அடித்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொள்ள ஆரம்பிச்சான். அதிகமா சேர்த்து வைக்கிறதா என்ன நடந்தது? பூச்சி பிடிச்சதா, நாற்றம் அடித்து போனது. நல்லா கவனிங்க. தேவன் நம்மை நடத்துகிற ஒரு பாதை இருக்கிறது, வகுத்து கொடுக்கிற பாதை இருக்கிறது. அந்த பாதையை மீறும் பொழுது அது நாற்றம் அடித்து விடுகிறது, அது பூச்சி பிடித்து போகிறது. அப்போ தேவன் காண்பிக்கிற அந்த பாதையிலே போகணும். அப்படி போறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இந்த 40 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு சில சோதனை தேவன் கொடுப்பார். உடனே நாம என்ன செய்யணும்? அந்த சோதனை வரக்கூடாதுன்னு ஜெபிக்க கூடாது. நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியமே என்ன என்று சொன்னால், அந்த சோதனை ஏன் வந்துச்சு, அந்த சோதனை ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும். நான் அவர் வார்த்தையை மீறி நான் செயல்பட்டேன்னு பார்க்கணும். எதை நான் அவருடைய வார்த்தையை மீறி நான் செயல்பட்டேன்னு கவனிச்சு அது நாற்றம் அடிக்காத பார்த்துக்கணும். அது என்ன செய்யணும்? நாற்றம் அடிக்காத பார்த்துக்கணும். நாற்றம் அடிக்காத பார்த்து கொண்டால் உடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனை வந்தா சந்தோஷப்படுங்க, கஷ்டம் வந்தா சந்தோஷப்படுங்க, வேதனை வந்தா சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் இடத்துல போய் நில்லுங்க. அது வேண்டாம் அந்த சோதனை அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் இடத்துல போய் நின்று, ஆண்டவரே இது ஏன் வந்துச்சு எனக்கு? ஆண்டவரே இது அனுமதிச்சதுக்கு காரணம் நான் என்ன எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன்? நீ சொல்லாததை என்ன நான் செஞ்சுட்டேன்? நீ காமிக்காத பாதையில எங்க நான் போயிட்டேன்? அப்படின்னு தான் நீங்க தேவனிடத்துல போய் முறையிடணுமே தவிர, கடவுளே அது எனக்கு வேண்டாம், இது ஏன் வந்துச்சு? அந்த சிஸ்டர் பாருங்க, அந்த பிரதரை பாருங்க, யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளை பார்த்தா போதும், நீங்க உங்களை பார்த்தா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் என்ன விரும்புறாரு? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படித்தானே விரும்பினார். அப்படித்தானே வசனத்தை பார்த்தோம். உன் பிள்ளை வாழ்க்கையில சாபம் வரக்கூடாது அப்படின்னு பார்க்கிறார். தேவன் விரும்புகிற காரியம் தான். நீ நல்லா இருக்கணும், உன் சந்ததி நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதம் இருக்கணும். ஆண்டு உன் மேல கோபப்படக்கூடாது, ஆண்டு உன்னோடு நடக்கணும். இது ஆண்டவர் விரும்புறது. ஆனா நாம என்ன செய்யறோம்? மீறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 40 நாள் சோதனை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோதனைகளை மீறி நாம செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். புரிந்து கொள்ளணும். அழைப்பு முதலாவது புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எதற்காக உங்களை பிடித்தார், எதற்காக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், ஏன் உங்களை வேறு பிரித்தார், முதல்ல புரிந்து கொள்ளணும். என்னை நான் சோதித்து அறியணும். நான் யார், என் அழைப்பு என்ன, இவ்வளவு அபிஷேகம் பெற்று நான் இப்படி வாழலாமா, ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லிட்டு நான் இப்படி செய்யலாமா, நான் செய்யக்கூடாது, நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமான காத்துக்கொள்ளணும். இந்த சிந்தனை வேணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். இந்த சிந்தனையோடு உங்களுடைய வாழ்வை நீங்க நகர்த்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை ஜெயிச்சிருவீங்க. நீங்க சோதனையை ஜெயிச்சிருவீங்க. நீங்க சோதனையை ஜெயிச்சு உடைய வாழ்வை நீங்கள் நகர்த்தி விடலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை அறிந்து கொண்டு நாம பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அந்த அழைப்பு மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதே யாத்ரா 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ரா 32வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கண்டுகுட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மாத்திரம் எல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். வேதனை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்டெடியா நில்லுங்க. ஏன் வனாந்திர வாழ்வு என்பது நீங்க புரிந்து கொள்ளலாம்.
நம்ம அநேகருடைய வாழ்க்கையில வனாந்திரமே வரக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறவர்கள்லாம் நம்ம அநேகர். கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆவிக்குறைவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் பவுலுடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்கறது இல்லை இல்லையா? மோசேவுடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்கறது இல்லை, யோபுவை திரும்பி பார்க்கறது இல்லை. கஷ்டமே வேண்டாம், கஷ்டமே வேண்டான்னு சொல்லுகிறோம். ஆனால் கஷ்டப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்வை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. கண்ணுக்குட்டி உண்டாக்கிடாதீங்க, மனிதனை தேடி ஓடாதீங்க. நீங்க சரியாக இருந்தா, சத்தியத்தின்படி நடந்தா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் யார் என்பதை நீங்கள் சோதித்து பார்த்திருந்தால், நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருவாருங்க. நீங்க அங்கங்க ஓட வேண்டாம், உன்னை தேடி அவர் வருவார். பாட்டு பாடுறல, என்னை தேடி இயேசு வந்தார். பாட்டு மட்டும் பாடுவோம், ஆனா ஆண்டவர் வர்றதில்லை. நாம தான் ஓடும், இங்க ஓடு அங்க ஓடு, ஆண்டவரை பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை தேடி வரணும், உன்னை தேடி வரணும். உன்னை தேடி வரும்படியான ஒரு வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகிற ஒரு வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு இருக்கணுங்க. அப்படி வாழுங்க, அப்படி வாழ பழகி கொள்ளுங்க, அப்படி வாழ பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா, நிச்சயமாய் வருவார். ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆடையெல்லாம் கழட்டிட்டான். ஆரோன் நிர்வாணிகளாய் நிறுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு நாம் அப்படியே நிர்வாணிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரங்களை இழந்து, ஆவிக்குரிய ஆடைகளை இழந்து போயிருக்கிறோம். நல்ல ஒரு தரிசனம், ஆடை இல்லை. நல்ல ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு அபிஷேகம், ஆடை இல்லை. இருக்குதா? இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் நாம, இருக்கிற மாதிரி காட்டுறோம் நாம. இருக்கிறது போல நானும் ஒரு ஆவிக்குரியவன் அப்படின்னு காட்டுறோம். எனக்கு கூட அபிஷேகம் இருக்குது, எனக்கு கூட அந்நிய பாஷை தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறோமே தவிர, அதன் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? அதன் மூலமாய் தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றினீங்களா? அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டச்சா? இல்ல, இல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சோதனையே வரக்கூடாது. எவ்வளவு ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆவிக்குரிய பயணம் பாருங்க. புரிதல் இல்லாத ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எடுத்துக்கொள்ளும் உபாகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. நல்லா கவனிங்க. நீ எவ்வளவு பாடுகளுக்குள்ள போற, எதை உனக்கு அனுமதிச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்கணும், ஒரு விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டாலும் எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவன் நடத்துவார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை படி படி, அம்மா எனக்கு புரியல, என்னால அந்த கணக்கு போட முடியும், படிச்சாதான். படிக்கல நீ பிச்சைதான் எடுக்கணும். அவனை திட்டி கிட்டி பயமுறுத்தி அவனை படிக்க வைப்போம் இல்லையா? படிச்சு முடிச்ச உடனே என்ன நடக்கும்? அடுத்த காரியம் என்ன நடக்குது என்று சொன்னால், 12ஆம் வகுப்பு போவான், பாஸ் ஆயிட்டு. 12ஆம் வகுப்பு போன உடனே அந்த கஷ்டம் குறைஞ்சிச்சா? இல்ல, கஷ்டம் குறையாது. சோதனைகள் குறைஞ்சதா? குறையாது, அதுவும் குறையாது, இன்னும் அதிகமாகும். பாடம் சப்ஜெக்ட் அதிகமாகும். சப்ஜெக்ட் என்னையா அதுவே முடியலன்னு சொல்லி வேணாம் படிக்கிறதை நிறுத்திடலான்னு நினைச்சேன், இது வேறவா வேண்டாம் அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா இன்னும் கஷ்டம், அதையும் நீ படிச்சுதான் ஆகணும். நீ டியூஷன் ஆகுது போ, இல்ல ஹோம்வொர்க்கு கொடுத்தாவது, எப்படியாவது அந்த கஷ்டத்துக்குள்ள போய் அவனை படிக்க வச்சு அந்த பாடத்தை அவன் மனசுல அவன் மூளையில திணிச்சு அதையும் பாஸ் ஆக்க வச்சுட்டு காலேஜுக்கு அனுப்புவோம். காலேஜில் போனாவது பாடம் குறைஞ்சிச்சா? இன்னும் அதிகமாகும். ஒவ்வொரு தேர்ச்சிக்கு பின்னாடி பாடுகள் அதிகமாகும். அப்படிதான் ஆசீர்வாதங்களுக்கு பின்பு பாடுகள் அதிகமாகும். பாடுகள் குறைஞ்சிரும் நினைக்காத. ஆனா வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரு குறைவும் இல்லாத ஆண்டவர் நடத்துவார். அந்த பாடம் வளர வளர உனக்கு பாடுகள் அதிகமாக அதிகமாக ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். உன் பாதரட்சை தேயாது, உன் வஸ்திரம் பழையதாகாது.
நீ 10வது 12ஆம் வகுப்பு போன உடனே நீ சோர்ந்துராத, பாடம் அதிகமா இருக்குன்னு சோர்ந்துராத. அதையும் படிக்கக்கூடிய ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அப்ப பாடுகள் வந்தால் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தரை தாங்கிடும் பலனையும் தப்பிச்சல வழியும் எனக்கு கொடுப்பார். இந்த விசுவாசம் எனக்கு வேணும். இந்த நம்பிக்கையில தான் நான் நட போட்டேன்னாக்கா வாழ்ந்தனா நான் ஜெயிச்சிருவேங்க. நல்லா படிச்சு முடிச்சோன்னா ஒரு நல்ல வேலையில போய் உக்காஞ்ச மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிருங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருவாருங்க. அப்ப பாடுகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா உள்ள போகணும். பாடுகளுக்குள்ள உள்ள போங்க, ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார், உள்ள போங்க. கஷ்டத்துக்குள்ள போங்க, ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார், உள்ள போங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். சோதனை கண்டிப்பா இருக்கும், நாளுக்கு நாள் சோதனை பெருகும். இன்னைக்கு 10ஆம் வகுப்புல இருந்த கஷ்டத்தை காட்டிலும் 12ஆம் வகுப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் ஆசிரியர் உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்கிற வண்ணமாய் ஆண்டவர் உனக்கு துணையாய் இருந்து உன்னை வெற்றி பெற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. சோதனைகளை பார்த்து பயந்துராதீங்க, தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஏன் எனக்கு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை பிடிச்சுங்க, உறுதியாய் பிடிச்சுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை போஷிப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவன் நிச்சயமாய் உங்களை போஷித்து நடத்துவார். அதே உபாகமம் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சியும் பழையதா போகல. ஆண்டவர் நடத்துறார். வனாந்தரத்தில் யார் நம்மளை நடத்துறது? ஆண்டவர் நடத்துவார். அப்ப கஷ்டம் வரும்போது துணை யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நினைச்ச கஷ்டமே வேணான்றோம், பயப்படாங்க. ஆண்டவர் இருக்கிறார். சிங்கத்துடைய கெபியில பயப்படலை, ஆண்டவர் கூட இருந்தார். அக்னி ஜுவாலையில ஆண்டவர் கூட இருந்தார். சிறைச்சாலையில ஆண்டவர் கூட இருந்தார். உங்களோட ஆண்டவர் வருவார், உங்களோட ஆண்டவர் வருவார். விசுவாசிங்க, ஆண்டவர் என் கூட வருவார். ஆண்டவர் என்ன நடத்துவார். நான் ஜெயிச்சிருவேன், நான் வாழ்ந்துருவேன், என் குடும்பம் வாழ்ந்துரும், நாங்க சாட்சியா வாழ்ந்துருவோம், எங்களை விட மாட்டார் ஆண்டவர். வனாந்திர வாழ்வு தாங்க இன்னைக்கு நாங்க வனாந்திரத்தில் இருக்கிறோங்க. இன்னைக்கு நாங்கள் பாடுகள் இருக்கிறோங்க. நாளைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், நாளைக்கு எங்களை உயர்த்துவார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஓடுங்க. கர்த்தர் உங்களோடு வருவார், ஜெய கிறிஸ்து உங்களோடு வருவார். நீங்கள் தோல்வியை காண்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தோத்து போக மாட்டீங்க, கர்த்தர் உங்களோடு வருவாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் தோல்வியை காணுவது கிடையாது. தேவன் உங்களோடு வருவார். நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆவிக்குரிய ஆடை இழக்கிற வண்ணமா, ஆவிக்குரிய ஆடையை இழந்து போகிற வண்ணமாய் கன்றுக்குட்டியை மட்டும் உண்டாக்கிடாதீங்க. மனுஷனை ஆராதிக்காதீங்க, மனுஷனை தேடாதீங்க. அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர். பாஸ்டர் ஒரு டீச்சர், அவ்வளவுதான். பாஸ்டர் யார்? ஒரு டீச்சர். ஒரு டீச்சரால சம்பளம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒரு டீச்சரால வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. அப்படிதான் ஒரு ஆசை, ஒரு ஊழியக்காரன் அப்படிதான். உன் சாபத்தை மாற்ற முடியாது, உன் பாவத்தை கழுவ முடியாது. உன் பாவம் கழுவுறதும் உன் சாபம் மாறுறதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் தான் வேதத்தில் அவர் அழகாய் சொன்ன காரியங்களை நாம பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு? அவர் வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், நாம் புரிந்து கொண்ட காரியங்கள், அதை தான் வேதத்தில் நாம கேட்டோம். நாம அவர் சொல்லுகிறாரு, அவர் தேவன் உன் மேல கோபப்படக்கூடாது. அடுத்தது, தீங்கு உன் நினைவுகளின் பலனாகிய தீங்கு உனக்கு வரக்கூடாது. நீ செஞ்ச பாவ சாபங்கள் உனக்கு வரக்கூடாது. அடுத்தது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதற்காக தான் இந்த வனாந்திர வாழ்வு. அப்போ வனாந்திர வாழ்வு சோதனை நமக்கு வேண்டுமா வேணாமா? வேண்டும். கஷ்டம் வேண்டுமா வேணாமா? வேண்டும். ஏன் அந்த கஷ்டம் வேண்டும்? அந்த சோதனை மூலியமா தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் சத்தியத்தில் இருக்கிறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன், என் இதயம் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் பெற்ற அபிஷேகம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், என் தரிசனம் என்ன செய்யுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் இந்த வனாந்திரத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு வனாந்திரம் ஆண்டவர் கொடுப்பது, பாடுகள் உங்களுக்கு கொடுப்பது, நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்களா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கணும். உன் பிள்ளை நல்லா இருக்கணும், அதற்காக தான் இந்த வனாந்திர வாழ்வு. நீ செஞ்ச பாவம் உன்னை வந்து சேர்ந்துடக்கூடாது, அதற்கு தான் இந்த வனாந்திர வாழ்வு. ஆண்டவருடைய அன்பை நீ ருசிக்கணும், ஆண்டவர் உன்னோடு இருக்கணும்னு நினைக்கிறார், அதற்கு தான் இந்த வனாந்திர வாழ்வு.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ கஷ்டத்துக்குள்ள சந்தோஷமா போங்க. ஆண்டவர் இருக்கிறான்னு பார்த்துட்டு போயினே இருங்க. உடனே பவுலும் சீலாவும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் கூட இருந்தாரு. சாத்ராக் மேஷாக் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? துதிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் கூட இருந்தாரு. உலகம் பார்த்துச்சு, காவலாளிங்க பார்த்தாங்க. தூக்கி போட்டது எத்தனை பேரையா? 3 பேர் 4 பேர் உள்ள உலாவி கொண்டிருக்கிறாங்க. கூட தேவன் அவர்களோடு இருக்கிறார். உலகம் சொல்லும் உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. உலகம் சொல்லும் இந்த குடும்பத்தை தொட முடியாது, இந்த பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் அவங்களோடு இருக்கிறாங்க. உலகம் சொல்லும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொள்ளுங்க. பாடுகளை பார்த்து சோர்ந்துராதீங்க, கஷ்டங்களை பார்த்து சோர்ந்துராதீங்க. நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அந்த கஷ்டத்துல ஆண்டவர் பொல்லாங்கனால் உங்களை சோந்திக்கிறவர் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை அறிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 4, 5வது வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒருவன் தன்னுடைய புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்ளணும். எதற்குது ஆண்டவர் சிட்சித்தது? நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்ளணும். என்னுடைய புரிதலுக்கு தான், யாருக்கும் இல்லை. டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க ஆசிரியர். மந்த்லி டெஸ்ட் ஏன் ஆசிரியர் வைக்கிறாங்க? நீ ஃபெயில் ஆயிடணும்னு கிடையாது. டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாக்கா நீ அடுத்த வகுப்பு போகலாம், தெரியுமா? ஆனா எதற்கு அந்த டெஸ்ட்? நான் படிச்ச பாடம் எவ்வளவு என் மனசுல புரிஞ்சிருக்குது, இதுதான் இந்த டெஸ்ட். அப்போ இந்த வனாந்திர வாழ்வு எதற்கு? நான் யார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தேவன் சில பாடுகளை கொடுக்கும் பொழுது நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்க விசுவாசம் என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. உங்க அழைப்பு என்ன புரிந்து கொள்ளுங்க. இந்த புரிதல் இருந்து விட்டாலே போதுங்க, உங்க வாழ்க்கை ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்வாய் இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி எல்லாம் காண மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 6வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், கர்த்தருடைய பெட்டி கித்தியோனாகிய ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்போ தேவனுடைய பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் நம்மளோடு இருப்பார் என்று சொன்னால், அந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தைப்படி நடக்கும் பொழுது, நான் யார் என்பதை நான் புரிந்து கொண்டு என் வாழ்வை நான் நகர்த்தும் பொழுது கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் என்னோடு இருந்தா நானும் என் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. உடனே ஓபேத்ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்த உடனே தாவீது என்ன செய்தான் தெரியுமா? ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறான். எடுத்துக்கொண்டு சும்மா வரல, அவன் என்ன செய்தான் தெரியுமா? தான் ராஜா என்பதை மறந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆட ஆரம்பித்தான். அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள. அவன் ராஜான்றதை மறந்துட்டான். தேவனுடைய பெட்டி வந்துச்சு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள. எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு, என் நாட்டுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு, இனி என் நாட்டுக்கு தோல்வி இல்லை. ஒரு பெரிய ஒரு ஆனந்தம், ஒரு பெரிய சந்தோஷம் அவனை மூழ்கடித்தது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த சந்தோஷம் மூழ்கடிச்சு இருக்குதா? என்னைக்காவது தேவன் அப்படி தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது, இன்னி என் பிள்ளைகளுக்கு ஒன்னையில நல்லா இருப்பாங்க என் பிள்ளைங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. இல்ல, ஏன்? சத்தியத்தைப்படி நாம நடக்கல. நான் யாருன்றதை நாம உணரல. நாம மற்றவங்களே குறை சொல்லிட்டே இருந்துட்டோம் இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த முழுமை பெறாததற்கு காரணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்த தேவனுடைய ஆவியானவர் தாவீதையும் அவன் நகரத்தையும் ஆசீர்வதித்தார். அந்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வனாந்திர வாழ்வு தான் நான் இல்லை என்று சொல்லல, ஆனா உன் பாதரட்சத்தை அது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் வஸ்திரம் பழைதாவாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வனாந்திர வாழ்வுதான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இருக்கிறாரான்னு பார். அவர் எப்பவுமே கூட வச்சுக்கோ. கண்ணுக்குட்டியை மட்டும் உண்டாக்கிடாத. ஆண்டவரே நீ என் கூட இருந்தா போதும்.
இந்த சோதனை தான்ப்பா, இந்த பாடுகள் தான், நீ என் கூட இருந்தா போதும், என் கூட நீ இருக்கிறியா அப்படின்னு கவனிச்சு உன் வாழ்க்கை நீ நகர்த்தி பாரு. கர்த்தர் உன்னோடு இருப்பார். வனாந்திர வாழ்வு வெற்றி வாழ்வா மாறும். இந்த வனாந்திர வாழ்வு எங்க அழைச்சின்னு போச்சு? அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள அவங்கள அழைச்சின்னு போச்சு. அந்த வனாந்திர வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்தினா அது உங்களை எங்க அழைச்சின்னு போவோம்? கானானுக்குள்ள அழைச்சின்னு போவோம். கானானுக்குள்ள ஆண்டவர் அழைச்சு கொண்டு போவார். வனாந்திர பாடுகள் நிறைந்த வாழ்வுதான். அதுல கர்த்தரை வைத்துக்கொள், கர்த்தரை உன்னோடு வைத்துக்கொள். நீ போய் சென்று அடைகிறது கானானா இருக்கும். உனக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான எல்லையாய் அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துடைய பாதையிலே ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு போவார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அறிந்து கொள், அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உன்னுடைய வாழ்வை நகர்த்து. எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தை, 136வது சங்கீதங்களின் புஸ்தகம், அதிலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், இரவில் ஆட சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவுல என்ன ஆளுகை செய்யணும், பகலில என்ன ஆளுகை செய்யணும் ஆண்டவர் அறிவார். அந்த சோதனை காலங்களில் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். பாடுகள் இருக்கும்போது என்னங்க பாதையில் நடக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். கஷ்டங்கள் இருக்கும்போது எப்படி போடும் ஆண்டவருக்கு தெரியும். இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. பயந்துடாதீங்க, சோதனையை பார்த்து கஷ்டத்தை பார்த்து தோண்டிடாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும். இரவுல உங்களை வழி நடத்த சந்திரன் வேண்டும், பகலிலே உங்களுக்கு சூரியன் வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். உன் நிலையில உனக்கு என்ன கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். நீ போராடாத, அவரு சூரியன் வேணும் நினைக்கும் போது எனக்கு சந்திரன் தான் வேணும் நாம கேட்டுறோம். ஆண்டவருக்கு தெரியும் சொல்லுங்க. என் நிலையை ஆண்டவர் அறிவார். வேணான்னு போராடி ஆப்போசிட் ரூட்ல போகாதீங்க. இது வேண்டாம்ப்பா, நான் இப்படி தான் வாழணும், எனக்கு இதுதான் கொடுங்க, நான் இப்படி இருந்தாதான், என் வீடு இப்படி இருந்தாதான், என் குடும்பம் இப்படி இருந்தாதான், என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் உனக்கு. உனக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு கண்டிப்பா கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். இது வேண்டாம் இது வேணும் இப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணாத. உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துரு. உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு நீ பயணிச்சு கொண்டு இருந்துரு. கர்த்தர் உன்னை நன்மையினாலே முடிசூட்டுவார். அல்லேலூயா. நன்மையான காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதுல மாற்று கருத்து கிடையாது. நன்மையான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுப்பார், மாற்று இல்லை. அதுதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமோஸ் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், நீங்கள் எமோரியருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்தரத்திலே நடத்தினேன். ஏன் வனாந்தரம்? எமோரியருடைய தேசத்தை நீ எடுத்துக்கொள்றதுக்காக தான். அந்த எமோரியருடைய தேசம் எப்படி இருந்தது? ஒரு முள்ளு காடு. இந்த கானான் எப்படி இருந்ததுன்னு சொன்னா முள்காடாய் இருந்தது. முள்காடாய் இருந்த கானானை எமோரியரை எபூசியரை வைத்து ஆண்டவர் பண்படுத்துகிறார். அப்போ இந்த 40 நாள் 40 வருடமாய் ஏன் மாறிச்சு தெரியுமா? இந்த 40 ஆண்டுகளாய் மாறியதற்கு காரணம் அவர்கள் அந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக. பண்படுத்தி அவருடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களுக்கு கொடுப்பதற்காக. அப்போ சோதனை வருது எதற்காக? ஏதோ ஒன்று எனக்காக ஆயத்தமாகிறது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று எனக்காக நல்லது நடக்குது. பாடுகள் வந்தா நீங்க உடனே சொல்லணும், ஏதோ ஒன்று ஆண்டவருடைய கிரியை நடக்குது. அல்லேலூயா அப்படி சொல்லணும். கஷ்டம் வந்த உடனே நீங்க சொல்லணும், எங்க ஆண்டவருடைய கரை இறங்கிடுச்சுப்பா, ஆண்டவர் எங்கேயோ மகிமைப்பட ஆரம்பிச்சிட்டாரு, அப்படிதான் சொல்லணும். அப்போ அந்த நிலத்தை ஆண்டவர் பண்படுத்தும்படியாய் எமோரியரை எபூசியரை அனுப்புறார். அதை உனக்கு கொடுக்கும்படியாய் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ சோதனை வந்தது நல்லது. ஒரு காரியம் எதற்காக? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் சத்தியத்தில் நான் நிற்கிறதுக்கு. அடுத்தது என் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரக்கூடாது. அடுத்தது தேவனுடைய கோபம் வந்துடக்கூடாது. அடுத்தது ஏதோ ஒன்று அங்கே எனக்கு நல்லது நடக்குது, அதற்காக ஏதோ ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்குது, அதற்காக தான் இந்த பாடு, இந்த வனாந்திரம். அப்போ கர்த்தர் என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் நல்லதுக்கே இருக்கும். அல்லேலூயா. எது செய்தாலும் என் ஆண்டவர் எனக்கு நல்லதா செய்வாருங்க. அப்படி சொல்லுங்க. கஷ்டம் வந்துச்சு, ஏன் பாஸ்டர் தேவம் வந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது, எனக்கு தான் வருது, ஏன் எனக்கே வருது, உனக்கு வருதுன்னா உனக்காக ஏதோ நாங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். உனக்கு வருதுன்னா உன் பிள்ளைக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம்.
உனக்கு வருதுன்னா உன் நினைவுகளின் பலனாகிய தீங்கு உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆண்டவர் உன்னோடு இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ எனக்கு இந்த கஷ்டம் வர்றதெல்லாம் என்ன நான் சோதிச்சு நான் பண்படுத்தி நான் போயின்னு இருக்கணும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இந்த சோதனை காலங்களில் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் பயணம் செய்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. வாசிப்போமே, யாத்ராகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். உங்களை மீட்பார், உங்களை மீட்டு நடத்துவார், உங்களை ரட்சித்து நடத்துவார், உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். விசுவாசமா இருங்க. சோதனைகள் வருகிறதுன்னு அப்படி சோர்ந்து போகாதீங்க. கஷ்டம் வந்து நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கை நடத்த போகிறேன், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாருங்க. என் தேவன் என்னை கைவிட மாட்டார். எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தின்னு இருக்கிறாருங்க. எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. என் பிள்ளைகளுக்கு சாபம் வரக்கூடாது தேவன் நினைக்கிறாருங்க. என்னை என் ஆண்டவன் நேசிக்கிறாருங்க. நான் அந்த சத்தியத்தை இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. என்னோடு நடக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. அதற்காக தான் இதை கொடுத்திருக்கிறார். வேற எதுக்கும் அவர் கொடுக்கல, இதற்கு தான் எனக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புரிதல் நமக்கு வேண்டும். இந்த புரிதலோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதுதான் யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை எகிப்தியரினுடைய கையிலிருந்து விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கோ இறங்கினார். நல்ல விசாலமான ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது ஒரு விசாலம், எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது ஒரு செழிப்பு. அந்த செழிப்பு இருக்குது. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். விசுவாசிங்க, எனக்காக ஒரு விசாலமான தேசம், ஒரு செழுமையான தேசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கையில ஓடுங்க. இந்த நம்பிக்கையில உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அப்படி நகர்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்க பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு வருவார். நீங்க அந்த பாடுகளாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவனை துதிப்பீங்க. உங்கள் ஊழியத்தை நிறுத்த மாட்டீங்க, உங்கள் ஜெபத்தை நிறுத்த மாட்டீங்க, உங்கள் வேத வாசிப்பை நிறுத்த மாட்டீங்க, உங்கள் விசுவாசத்தை குறைக்க மாட்டீங்க. பலவீனமாக இருந்தால், ஐயோ பிரதர் முடியல அதனால் வரல, பலவீனங்களாக இருந்தாலும் என் ஆண்டவர் பலப்படுத்துவார். அவருடைய பலன் எனக்குள் பூர்ணமாய் விளங்கும். இந்த பாடுகள் எதற்காக? நான் கேட்ட சத்தியத்தில் நடக்கிறேனா? இதுக்கு தான். நடக்கிறீங்களா பாருங்க. பாடு வருதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது முதல்ல, நான் அந்த சத்தியத்தில் நடக்கிறேனா, நான் எப்படி இருக்கிறேன், என் நினைவுகளின் பலன் எப்படி இருக்குது, என் சிந்தனைகள் எப்படி இருக்குது, என் விசுவாசம் எப்படி இருக்கிறது. இதற்கு தான் தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார். இது நம்ம இந்த புரிதல் நமக்கு வேணும். நான் முதல்ல என்ன பரிசோதிக்கணும், என்ன பரிசோதிக்கணும். உங்களை நீங்கள் பரிசோதிங்க. முதல்ல பரிசோதிச்சு அந்த பாதையில் நீங்கள் நடக்கிறீங்களான்னு பாருங்க. அடுத்தது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நினைவுகளின் மாம்சீகமான சிந்தனையின் அதற்குரிய பலனாகிற தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால தான் உங்களை புடமிடுறார் தேவன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை ஏன் கொடுக்குறார்? உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்களாம் பிள்ளை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றோம், விளையாடு, அவன் எதையோ பார்த்துருக்க, அவனுக்கு தெரியல, இப்பயும் ஆப்ரேட் பண்ணுது. பெற்றோருக்கு தெரியல, செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது குழந்தைக்கு தெரியுது. நீங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சா செல்ஃபோனை கொடுத்துருக்க மாட்டீங்க. நம்ம செல்ஃபோனை கொடுத்துட்றோம் பிள்ளைங்க கையில். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த பிள்ளைக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாது செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை வளர்க்குற முறை. ஆனால் ஆண்டவர் வளர்க்குற முறை, ஆண்டவர் உங்களை நடத்துகிற முறை, உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அவ்வளோ நல்ல ஆண்டவரை நாம் வச்சுன்னு இருக்கிறோம். இந்த புரிதலோடு இந்த சோதனைகளில் தூண்டு போகாதீங்க. சந்தோஷமாக பயணம் செய்யுங்க. சந்தோஷமாக உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. எரேமியா தீர்க்கதரிசி அதே தான் சொல்கிறார். எடுத்துக்கொள்வோமே, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம்
அதிலே 5வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே ஆக கடவுது என்று சொன்னார். வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அதை நான் நிறைவேற்றணும். அதற்காக தான் இப்படிலாம் நடக்குது. எரேமியா கிட்ட தேவன் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும். அவன் நம்பி வந்துட்டான், ஏற்றுக்கொண்டான், என் பின்னாடி வரான், அவன் கோயிலுக்கெல்லாம் வரான், வேதெல்லாம் வாசிக்கிறான், ஆலயத்துலாம் தவறாம வரான், அவன் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படி நான் நடத்துறேன். உடனே எரேமியா என்ன சொன்னாரு? அப்படியே ஆகட்டும். ஆமென். அப்படி ஆகட்டும். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். எனக்கும் அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும். எரேமியா அதான் சொல்றாரு, அப்படி ஆகட்டும். ஆமென். அப்படி என் குடும்பத்துக்கு ஆகட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அப்படி எனக்கு ஆகட்டும். எரேமியா அதான் சொல்றாரு, அப்படி ஆகட்டும் ஆண்டவரே, அப்படி ஆகட்டும். அப்படி என் குடும்பம் ஆகட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் சந்ததி நல்லா இருக்கட்டும், அது அப்படி ஆகட்டும். எரேமியா அதான் சொல்றான், வேண்டான்னு சொல்லல. ஏன் இப்படி நடத்துனேன்? உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், உடன்படிக்கை நிறைவேற்ற நினைக்கிறேன், அதனால தான் இப்படி நடத்துறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதனால தான் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அப்படி ஆகட்டுமா? பரவாயில்ல. அப்ப என் வாழ்க்கையில இது வந்தா பரவாயில்லப்பா, அப்பா இந்த கஷ்டம் எனக்கு நல்லதுப்பா, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், போதும் போங்க. கர்த்தர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எந்த தீங்கும் நீங்கள் காணாத ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 2வது அதிகாரம் அதில் 25வது வசனம் சொல்கிறாரு, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கும்படியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அவர் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்து யாரும் சாட்சி கொடுக்க வேண்டாம். நீ யார் அவருக்கு தெரியும். உனக்கு என்ன பாடுகள் அனுபவிக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். எந்த பாதையில உனக்கு நடத்தணும் தெரியும் ஆண்டவருக்கு. நீ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறியா, மெட்ரிக்ல படிக்கிறியா, ஐசிஎஸ்சில படிக்கிறியா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறியா, தெரியும் தாய்க்கு, தகப்பனுக்கு தெரியும். அது பாடம் எவ்வளவு தெரியும். தெரிஞ்சுதான் உன்னை சேர்த்து இருக்கிறாங்க. உன் பாடு என்ன, உன் கஷ்டம் என்ன, எந்த பாதையில இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். நீ யாருன்னு தெரியும். சோர்ந்துராத, தைரியமாயிரு. கொஞ்ச நாள் உபத்திரமும் பாலந்தேனும் ஓடுகிற தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உனக்காக ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தமாகி கொண்டிருக்கு. அது பண்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா.